சென்னையில் துணை ராணுவம் குவிப்பு. வருகின்ற சட்டசபை தேர்தலையொட்டி தமிழகத்தில் திமுக 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக கரூரில் விஜய் அவர்கள் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஒட்டுமொத்த கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக 41 உயிரிழப்புகளை உண்டாக்கியது திமுக தான் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. நேற்று விஜய் அவர்களும் வீடியோ மூலமாக அதை உறுதி செய்துவிட்டார். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் துணை ராணுவத்தை குவிக்க உள்ளதாகவும் இதற்கு மிக முக்கியமான காரணம் தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை கைது செய்வதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமாரையும் கைது செய்வதற்கு தற்பொழுது தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஜோஷி நிர்மல் குமார் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் விஜயின் பரப்புரையில் சுமார் 140ற்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் 41 பேர் உயிரிழந்ததாகவும் ஆனந்த் உள்ளிட்ட 5 பேர் மீது கிட்டத்தட்ட 24 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இவர்களை கைது செய்யும் பொழுது கலவரம் செய்யாமல் இருப்பதற்காகவும் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படாமல் இருப்பதற்காகவும் துணைப்படை இராணுவத்தை சென்னை முழுவதும் குவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களது அரசியல் தற்பொழுது சுயநலமாகவும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாகவும் விஜய் அவர்களது அரசியலை தாங்கிக் கொள்ள முடியாமல் கட்சியையும் கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகளையும் சிறையில் வைக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் செய்தது சரியா தவறா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கைது செய்யப்படலாமா? தனிப்படை அமைத்து கைது செய்யும் அளவிற்கு அவர் தவறு செய்தாரா என்று கேட்டால் நிச்சயமாக நீதிமன்றம் அதை கூற வேண்டும். தற்பொழுது வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் திமுகவின் தூண்டுதலின் பெயரில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய் அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அது நிச்சயம் சரியா தவறா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் உரிய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது பல்வேறு மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஜோஷி நிர்மல் குமார் உத்தரவின் பேரில் தான் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னையில் துணை ராணுவம் குவிக்கப்பட உள்ளதாகவும் அடுத்த சில நாட்கள் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 41 பேர் உயிரிழந்தது மிகப்பெரிய ஒரு சோகம்தான். இதற்கு மிக முக்கியமான காரணம் யார் என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.